வணக்கம். உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன், திருச்சி. வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம். இந்த காணொலியை கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் சோபகிருது வருடம், தமிழ் வருடம், மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு மீன நட்சத்திரத்தில் உதயமாகிறது. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். அசுர குருவான சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிக 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 அற்புதமான வருடம். அதாவது சனி உங்களுக்கு இவ்வளவு நாள் அர்த்தாசிரம சனியாக இருந்த சனி தற்போது விலகி சனி 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்கிறார். மிகவும் வசதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 1-7 இருந்தவங்க இப்போ 6-12க்கு மாறி இருக்காங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இந்த வருடம் மிகவும் சாதகமாக உள்ளது. குறிப்பாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அற்புதமாக இந்த வருடம் எந்தவித பரிகாரமின்றி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துளாராசி அன்பர்கள் தயவு செய்து இந்த அடுத்த வர்ற தை மாசி பங்குடியில குலதெய்வத்துக்கு சென்று வந்தால் மிகவும் உன்னதமாக கிடைக்கும். எதிர்பார்த்த வரவுகள், வரவேண்டிய பணங்கள், ரொம்ப நாள் ஈடுபட்ட கடன்கள் எல்லாம் அடுத்த 3 மாசத்தால வந்துடும். அதை விட மாணவர்கள் நன்றாக படித்து பெரிய லெவலில் வருவாங்க. அந்த நடக்கும். தொழில் வியாபாரத்தில் போடுறவங்க பண கஷ்ட நஷ்டம்லாம் இருந்தது. அர்த்தாசிரம சனினால ரொம்ப அடக்கி வாசித்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஃப்ரீ ஆயிரும். ரொம்ப தரித்திரப்பட்டவங்களாம் மேல்நிலைக்கு வந்துடுவாங்க. ரொம்ப கடந்த 2 வருஷம் பாடுபட்டிருப்பீங்க. குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆகி நின்று போனவங்க, எப்படா நம்மளுக்கு விடிவாரம் பிறக்கும்னு எதிர்பார்த்தவங்க, பரிகாரம் பண்ணியே அழுத்து போனவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வருஷம் ரொம்ப வசதியா இருக்கு. துலா ராசி இருக்க பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த சாதி நட்சத்திரக்காலுக்கு இந்த வருஷம் ரொம்ப வசதியா இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் ஆகிடும். குலதெய்வத்துக்கு ஒருத்தர் விசிட் பண்ணிடுவாங்க. முக்கியமா இந்த வருஷம் வீடு மனை சீக்கிரம் வாங்குவீங்க. வாகனங்கள் வாங்கும்போது நன்றாக பார்த்து வாங்கணும். வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பெரியவங்களை முதல்ல நீங்க மதிக்கணும். குறிப்பா வீட்டில் இருக்க பெரியவங்களை மதித்தால் அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகும். பெரியவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்கணும். மாலை வேளையில கணவன் மனைவியோடு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. வீட்டில் இருக்க விஷயத்தெல்லாம் வீட்டுக்குள்ள பேசாம வெளியில வாக்கிங் போற மாதிரி பேசிட்டு வந்தால் அந்த மன தைரியம், வீட்டு கருத்தை சுதந்திரமா பரிமாறிக்கொள்ளலாம். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு எல்லாம் செய்யுங்க. இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. வர ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் வாங்குங்க. செவ்வாய்க்கிழமைக்கு ராகு காலத்துல களப்பண்ணையில விளக்கு போடுங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. சகல துறையும் மேன்மடையும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும். குலதெய்வத்தை வாடுங்க. அதை விட முக்கியம் உங்க கோச்சாரத்திலையும் உங்க தசாபுக்தி எப்படி இருக்கோ அதை நல்லா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரத்தை பண்ணி மேலும் விருத்தி எடுங்க. வணக்கம்.